வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பழைய ஏற்பாட்டிலுள்ள ஆதியாகம புத்தகத்திலிருந்து எல்லா புத்தகங்களையும் தியானித்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 3 நிருபங்களை தியானித்திருக்கிறோம். முதலாவதாக பவுலின் இறையியலின் சிறந்த படைப்பான ரோமருக்கு எழுதின நிருபத்தை தியானித்தோம். பின்னர் மேய்ப்பனின் இறையியலான 1 கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் போதகர்களுக்கு அளித்த போதனையை குறித்து கற்றறிந்தோம். 2 கொரிந்தியரில் பவுல் ஊழியத்தை குறித்தும் அதன் முக்கியத்துவத்தை குறித்தும் சிறந்த கருத்துக்களை கூறுவதை கற்றுக்கொண்டோம். மாத்திரமல்ல, கொரிந்தியர்கள் எழுதின கடிதத்திற்கு பதில் கடிதமாக பவுல் 2 கொரிந்தியரை எழுதுகிறார். இதில் இவர்களுடைய கேள்விகளுக்கு தகுந்த பதிலை கொடுத்தும் சந்தேகங்களை தீர்த்தும் பல காரியங்களை எழுதியுள்ளார். பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபத்தில் அங்கே காணப்பட்ட அநேக பிரச்சனைகளை அறிந்து அவர்களை கடிந்து கொண்டார். மேலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சீர்திருத்த முயன்றார். அப்பொழுது கொரிந்தியர்கள் அவர் கொடுத்த ஆழமான அர்த்தங்களை கொண்ட ஆலோசனையை எதிர்க்கவில்லை. மாறாக அவருடைய சீஷத்துவத்தையும் தோற்றத்தையும் எதிர்த்தனர். இப்படி அவருடைய தோற்றத்தையும் சீஷத்துவத்தையும் எதிர்த்தபடினாலே அவர் ஊழியத்தை பற்றியும் சீஷத்துவத்தை பற்றியும் விரிவான விளக்கம் கொடுக்க வேண்டியதாயிற்று. 2 கொரிந்தியரின் இறுதி பகுதியில் ஊழியக்காரரின் பொறுப்பு, பயிற்சி, நம்பிக்கை, வெற்றி, மாற்றம், அர்ப்பணித்தல், உபத்திரவம், கடினமான தன்மை, மென்மை போன்றவை குறித்து பவுல் நமக்கு உன்னதமான ஆழ்ந்த உயர்ந்த கருத்துக்களை கூறுகிறார். நமக்கு தேவன் அளிக்கும் கிருபையை பற்றி அறிந்து கொள்வதற்கு 2 கொரிந்தியர் 8, 9 அதிகாரங்களை வாசிக்க சொன்னது நினைவிருக்கிறதா? பவுல் பிலிப்பி பட்டணத்தில் இருந்து கொண்டு கொரிந்தியருக்கு எழுதும் இந்த அதிகாரத்தை போல் வேதாகமத்தில் வேறு எங்கும் காண முடியாது. பவுலுக்கு பிலிப்பி சபை ஒரு பிடித்தமான சபையாகும். ஏனென்றால் கொரிந்திய மக்களிடையே ஊழியத்தை நிறைவேற்றுகிறதற்காக பிலிப்பிய சபை மக்கள் அநேக உதவிகளை செய்தனர். பவுல் பிலிப்பி சபையினரின் தசம பாகத்தை குறித்தும் காணிக்கையை குறித்தும் கொரிந்திய மக்களிடம் கூறி இவர்களையும் மனப்பூர்வமாய் கொடுக்குமாறு உற்சாகப்படுத்துகிறார். எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகுந்த உபதிரவத்தினாலே கஷ்டப்படுகையில் கொரிந்தியரும் அந்த உபதிரவத்தில் பங்கெடுத்து உதாரத்துவமாய் கொடுத்து உதவ அவர்களை பவுல் தூண்டுவதை இந்த 2 அதிகாரங்களிலும் கற்றுக்கொண்டோம். மேலும் இந்த 2 அதிகாரங்களிலும் அவர் பிலிப்பி சபை ஒரு சிறந்த உதவி செய்கிற சபை என்றும், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்றும் கூறுகிறார். தற்போதைய நிலையில் அவர் எல்லா சபைக்கும் கூற நினைப்பது பிலிப்பி சபையை போன்று இருக்க வேண்டும் என்பதே ஆகும். எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களின் உபத்திரவத்திற்கு உதவி செய்ய சேர்க்கப்படும் தர்மபணத்தை குறித்து பவுல், எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்மபணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் என்று கூறுகிறார். இதன் மூலம் பவுல் எவ்வளவாய் தமக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை குறித்து எச்சரிக்கையாயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். 2 கொரிந்தியரின் இறுதி பகுதியில் பவுல், ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனாக என்றும், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோள் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். கொரிந்திய சபையில் உள்ள மக்கள் முதலில் இந்த நிலையில்தான் இருந்தனர். ஆனால் எந்த ஒரு ஊழியக்காரரும் அங்கே சென்று பிரசங்கிக்க விரும்பவில்லை. சீஷர்கள் தாங்கள் அங்கே செல்ல விருப்பப்படாததினால் அது தேவனுடைய சித்தம் அல்ல என்று எண்ணினார்கள். பவுல் இது தேவனுடைய சித்தம் என்று கூறி, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள்,
உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள் என்று கூறுகிறார். இந்த 2 நிருபங்களையும் நாம் கிடைக்கப்பட்டதற்கு கொரிந்திய மக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் கொரிந்திய பட்டணத்தின் ஆதி திருச்சபையில் இவ்விதமாக அநேக பிரச்சனைகள் இருந்தபடினாலே அதற்கு தீர்வு சொல்லும் பொருட்டு இந்த 2 நிருபங்களான சிறந்த படைப்புகளை பவுல் நமக்கு வழங்கியுள்ளார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தை அடுத்து அவர் எழுதின கலாத்தியர் நிருபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தை போன்று கலாத்தியருக்கு எழுதின நிருபமும் மிக சிறந்த ஒன்றாகும். நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் உள்ள 66 புத்தகங்களிலும் பவுல் எழுதின நிருபங்கள் மிகவும் விரும்பப்படத்தக்க ஒரு புத்தகமாகும். வேதாகமத்தில் உள்ள எல்லா புத்தகங்களுமே சிறந்த ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டதாகவே இருப்பினும் பவுல் எழுதின நிருபங்கள் மிக சிறந்த கருத்துக்களை கொண்டதாகவும் நடைமுறை வாழ்க்கைக்கு ஆலோசனைகளை வழங்கக்கூடியதாகவும் இருக்கிறது. பவுல் அநேக நிருபங்களை எழுதுகிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்தை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இறையியல் கருத்துக்களை வலியுறுத்தக்கூடியதாகவும் மேய்ப்பர்களுக்கான அல்லது போதகர்களுக்கான ஆலோசனைகளையும் போதனைகளையும் வழங்கக்கூடியதாகவும் ஊழியத்தை பற்றி விளக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை இப்போது தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு கடிதம் எழுதும்போது மிகவும் கோபத்துடனும் சோர்வுடனும் எழுதினார். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தையும் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தையும் மகா பாவிகளான கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவர் எந்த சூழ்நிலையில் கலாத்தியருக்கு நிருபம் எழுதினார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அன்பிற்குரிய வார்த்தைகளை எழுதினார். அவர் கொரிந்திய மக்களை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தின் ஆரம்பத்தில் அநேக பயனுள்ள ஆச்சரியமான காரியங்களை விளக்கியுள்ளார். ஆனால் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தின் ஆரம்பத்தில் எந்த ஒரு அன்பின் வார்த்தைகளோ அல்லது சுவிசேஷத்தில் எந்த ஒரு பங்கோ அல்லது ஐக்கியமோ எதுவும் இல்லை. பவுல் பொதுவாக கலாத்திய சபையில் காணப்படும் பிரச்சனைகளை குறித்து பேசினார். அதாவது கலாத்திய சபையில் உள்ள பிரச்சனைகள் கொரிந்திய சபையில் உள்ள பிரச்சனைகளை விட மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று கூறுகிறார். நாம் ஏற்கனவே கொரிந்திய சபைகளில் உள்ள பிரச்சனைகளை பற்றி தியானித்தது நாம் எல்லாருக்கும் நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை வாசித்தோமானால் கலாத்திய சபையில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பவுல் ஏற்கனவே கலாத்திய நாட்டிற்கு சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார் என்றும் தேவன் ஒருவர் மாத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை ரட்சிக்க முடியும் என்கிற நற்செய்தியை சுவிசேஷமாக பிரசங்கித்தார். தேவன் நம்மேல் கொண்ட அன்பினாலும் கிருபையினாலும் தம்முடைய குமாரனை உலகிற்கு அனுப்பி ரட்சிப்பை உண்டு பண்ணினார். விசுவாசத்தின் மூலமாகவும் கிருபையின் மூலமாகவும் தான் நாம் ரட்சிப்பை அடைய முடியும் என்று கூறி பவுல் அங்கு ஊழியம் செய்தார். கிருபையானது தகுதியில்லாத நமக்கு தேவனால் காட்டப்படுகிற அன்பாகும். தேவன் ஒருவர் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று பவுல் கூறுகிறார். பவுல் நாம் நற்கிரியைகள் செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டோம் என்றும் நற்கிரியைகள் செய்வதன் மூலம் நம்முடைய விசுவாசம் பெருகும் வளரும் என்று கூறுகிறார். ஆனாலும் நாம் நம்முடைய நற்கிரியைகளால் அல்ல, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். இப்படி பவுல் கலாத்திய நாட்டில் பிரசங்கித்த பின்பு யூத குருக்கள் பவுலினுடைய ஊழியத்தின் மூலமாக தேவனால் ரட்சிக்கப்பட்ட மக்களிடம் சென்று பவுல் கூறிய அனைத்து காரியங்களும் உண்மைதான், ஆனால் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாமல் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ரட்சிக்கப்பட முடியாது என்று கூறி அவர்களை குழப்பமடைய செய்தனர். புறஜாதியாரை யூத மார்க்கத்தாரைப் போல் மாற்ற விருப்பம் கொண்டனர். யூத குருக்களின் போதனையை சிலர் கேட்டு கலாத்திய விசுவாசிகளில் அநேகர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டனர். இதை பவுல் அறிந்து மிகவும் கோபத்துடன் தன் கைப்பட அவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நானும் என்னோட கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக
தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த வசனங்களின் மூலமாக நாம் பவுல் எவ்வளவு வேதனையோடும் கோபத்தோடும் கலாத்தியருக்கு கடிதம் எழுதுகிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். இங்கு பவுல் கூறும் செய்தியை கவனியுங்கள். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. இங்கே பவுல் அதிக உறுதியோடு இந்த வார்த்தைகளை கூறுகிறார். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஒரே ஒரு சுவிசேஷம் தான் உண்டு, அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் என்று பவுல் திட்டவட்டமாக அறிவிக்கிறார். பவுல் சிறைச்சாலையிலிருந்து பிலிப்பியருக்கு கடிதம் எழுதும்போது, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாக துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல்மனதினாலும், சிலர் அன்பினாலும் அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன் என்று கூறினார். ஆனால் கலாத்தியருக்கு எழுதும்போது சந்தோஷப்படாமல் வேறு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற காரணத்தினால் கோபப்படுகிறார். அதனால்தான் பவுல் மீண்டுமாக முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று திட்டமாக கூறுகிறார். உண்மையான சுவிசேஷத்தை விட்டு வழி விலகுவதை ஆவிக்குரிய புற்றுநோயாக பவுல் கருதுகிறார். புரட்டப்பட்ட சுவிசேஷத்தை எதிர்த்து உண்மையான சுவிசேஷத்தை பற்றி பவுல், சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது, உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருடம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்பை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை என்று கூறுகிறார். அன்பானவர்களே, பவுலை குறித்து நாம் என்ன எண்ணுகிறோம்? அவர் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் என்று நாம் எண்ணுகிறோமா? இல்லை. தேவ துரோகம் செய்து தப்பியோடுபவர்களை திருத்தும் எண்ணத்துடனேயே பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சுவிசேஷத்தை விட்டு விலகியோடுவதை தடுக்கவே இந்த கடிதத்தை எழுதுகிறார். இன்று நம்முடைய நிலை என்ன? தேவனையே சார்ந்து கொள்வோம். பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தின் முதல் 2 அதிகாரங்களில் கூறிய சிறந்த கருத்துக்கள் அடங்கிய ஆழமான சத்தியங்களை தியானித்தோம். அரபி தேசத்தில் பவுல் இருந்தபோது அவருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்படுத்தப்பட்டவைகளாகும். அதனால்தான் பவுல் கலாத்தியர் 1 அதிகாரம் 20 வசனத்தில், நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாக சொல்லுகிறேன் என்று கூறி புதிய ஏற்பாட்டிலுள்ள அநேக புத்தகங்களை எழுதியுள்ளார். யோவான் சுவிசேஷத்தை நாம் தியானித்த போது இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்று 3 கேள்விகளை முன்வைத்து கற்றுக்கொண்டோம். அவைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பொய்யர் என்று நினைக்கிறோமா, அல்லது புத்தி பேதலித்தவர் என்று நினைக்கிறோமா, அல்லது இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நினைத்து அவரை பின்பற்றுகிறோமா என்பவைகளே ஆகும். பவுல் எழுதின நிருபங்களை தியானிக்கும் முன் பவுலை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? அவரை பொய்யராகவோ அல்லது புத்தி பேதலித்தவராகவோ அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறவராகவோ எண்ணலாம். பவுல் எழுதின நிருபங்களை எல்லாம் நாம் வாசித்தோமானால் உண்மையிலேயே அதையெல்லாம் அவர் எங்கிருந்து பெற்றார் என்று ஆச்சரியப்படுவோம். அவர் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் தாம் எந்த ஒரு கல்விச்சாலைக்கும் சென்று கற்கவில்லை என்றும் தேவன்தான் இதையெல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தினார் என்றும் கூறுகிறார். ஆனால் தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் மனுஷராலும் அல்ல,
மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும், அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும், அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நானும், என்னோடு கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறாவது என்று ஆரம்பிக்கிறார். மேலும், சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்றும் 1 அதிகாரம் 11 வசனத்தில் கூறுகிறார். ஒருவேளை இன்று ஊழியர்கள் சிலர், நான் மனுஷராலும் மனுஷர் மூலமாயும் ஊழியக்காரனாக அபிஷேகிக்கப்பட்டேன் என்று கூறலாம். ஏனென்றால் வேதாகமத்தை போதிக்கிற நிபுணர்களால் தான் நான் வசனம் கற்பிக்கப்பட்டு அவர்களால் தலையில் கை வைத்து ஊழியக்காரராக அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று கூறலாம். ஆனால் பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில், மனுஷராலும் அல்ல மனுஷன் மூலமாயும் நான் எழுதவில்லை, அதாவது மனுஷரால் கற்பிக்கப்பட்டோ அல்லது பிரசங்கிக்கப்பட்டோ இந்த சத்தியங்களை கூறாமல் இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்படுத்தப்பட்டு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று கூறுகிறார். மேலும் இயேசு கிறிஸ்துவினாலே நான் அப்போஸ்தலனாக அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று திட்டவட்டமாக கூறுகிறார். பவுல் 14 ஆண்டுகளுக்கு பின்னர் எருசலேமுக்கு போய் எல்லா அப்போஸ்தலர்களையும் சந்திக்கும்படி பரிசுத்த ஆவியானவரால் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டதாக கலாத்தியர் 2 அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்களுக்கும் பவுல் வருகிறார் என்று பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டது. பவுல் அப்போஸ்தலர்களை சந்தித்த போது, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது, தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன் என்று கூறுகிறார். இது ஆவலை தூண்டுகிற ஒரு விஷயமாகும். பவுல் எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்களிடத்தில் தான் ஒரு அப்போஸ்தலர் என்று எப்படி நிரூபித்திருப்பார்? பவுல் தமக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்து அப்போஸ்தலருக்கு அதை அறிவிக்கும் போது அவர்கள் பவுலையும் அப்போஸ்தலராக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். மாத்திரமல்ல, அந்த அப்போஸ்தலர்களே பவுலுக்கு அளிக்கப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை கண்டிருக்கக்கூடும். பவுலினுடைய தெய்வீக செயல்களின் மூலம் அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு அளித்த கிருபையைப் போலவே பவுலுக்கும் கிருபை அளித்து அப்போஸ்தலராக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று நம்பினார்கள். அப்போஸ்தலரைப் போலவே பவுலும் கிறிஸ்துவுடனே 3 வருட காலம் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போஸ்தலர்களும் பவுலும் இயேசுவை நன்றாக அறிந்திருந்தனர். பவுல் அப்போஸ்தலர்களிடம் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக காரியங்களை பகிர்ந்திருப்பார். பவுல் மற்ற அப்போஸ்தலர்களைப் போலவே எல்லா காரியங்களையும் செய்தபடினாலே அப்போஸ்தலராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பார் என்று நம்பப்படுகிறது. ஆனால் தான் அப்போஸ்தலர்கள் அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி கூறினார்கள் என்று பவுல் கூறுகிறார். பவுல் புறஜாதியருக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலர்களால் கூறப்பட்டதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை நாம் அந்த கூட்டத்தில் இருந்திருந்தால் இதனை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். நாம் தேவனிடம், தேவனே, இது சிறந்த வழிமுறையல்ல, ஏனென்றால் பவுல் சிறந்த ஒரு போதகர், பரிசேயருக்கெல்லாம் பரிசேயர், மேலும் அவர் சிறந்த இறையியல் படிப்பை கற்றுத் தேர்ந்தவர், சனகரிப் சங்கத்தில் ஒரு அங்கத்தினர் ஆவார். ஆனால் அவரை யூதருக்கு பிரசங்கம் பண்ண அனுப்ப முயற்சித்திருப்போம். படிப்பறிவு இல்லாத பேதுருவை, மீன் பிடித்துக் கொண்டிருந்தவனை புறஜாதியாருக்கு பிரசங்கிக்க அனுப்பியிருப்போம். ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை. தேவன் ஒரு சிறந்த போதகரும் கற்று அறிந்தவருமான பவுலை புறஜாதியாரிடத்திற்கு ஊழியம் செய்ய அனுப்பினார். பவுல் கொரிந்திய மக்களுக்கும் மற்ற புறஜாதியாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். யோவானும் பேதுருவும் சனகரிப் சங்கத்தினரின் கேள்விகளுக்கு தகுந்த பதிலை கொடுத்தபடினாலே அந்த சபையினர் அவர்களுடைய ஞானத்தையும் தைரியத்தையும் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டனர். பேதுருவும் யோவானும் இதற்கெல்லாம் ஒரே காரணம், தேவன் எங்களுடன் இருப்பதுதான் என்று கூறுகின்றனர். இவ்வாறே தேவன் நம்மிடையே அற்புதமாக செயல்படுகிறார். ஜான் வெஸ்லி என்பவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மிக சிறந்த கல்வி பெற்றவர். அவ்வாறு கல்வி கற்றிருந்தாலும் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு என்பவருடன் சேர்ந்து நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்கும் படிப்பற்ற ஏழை மக்களுக்கு ஊழியம் செய்யும்படி தன்னை அர்ப்பணித்தார். ஒயிட்ஃபீல்டும் வெஸ்லியும் சிறந்த பட்டாதாரிகளாக இருந்தாலும் கூட தங்களை தாங்களே தியாகம் செய்து கஷ்டப்பட்டு வேலை செய்யும் நிலக்கரி சுரங்கத்தின் பணியாளர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறினர்.
அநேக தொழிலாளர்கள் ரட்சிக்கப்பட்டனர். ஏறக்குறைய 100 ஆண்டுகள் சென்ற பின் தேவன் டிஎல் மூடி என்ற மனிதரை ரட்சித்தார். அவர் சாதாரண படிப்புடைய மனிதராக இருந்தாலும் தேவன் அவரை ஊழியத்திற்கென அழைத்தார். அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சுவிசேஷத்தை அறிவித்த போது அநேக மாணவர்கள் மறுபிறப்பு அடைந்தனர். முதலில் டிஎல் மூடி பிரசங்கித்த போது அங்கு கூடியிருந்த மக்கள், இவர் ஏன் அமெரிக்காவிலிருந்து இந்த பல்கலைக்கழகத்திற்கு வந்து இப்படி பிரசங்கிக்கிறார் என்று நினைத்தனர். செய்தி கொடுக்க ஆரம்பித்து 10-15 நிமிடங்களில் இப்படி நினைத்த எல்லா மனிதரும் பரிசுத்த ஆவியானவரால் முற்றிலுமாக மாற்றப்பட்டு மறுபிறப்படைந்தனர். தேவன் டிஎல் மூடி ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் கூட அவரை உயர்த்தி அவர் மூலமாக பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்களை ரட்சித்தார். தேவன் ஒரு உன்னத நோக்கம் கொண்டவர். அவருடைய செயல்களை நாம் அவர் செய்யும் முன்னதாக அறிய முடியாது, செய்த பின்னரே அறிய முடியும். ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டும் ஜான் வெஸ்லியும் மிக சிறந்த பட்டாதாரிகளாக இருந்தாலும் சுரங்கத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு ஊழியம் செய்து அவர்களை சந்தோஷிக்கும்படியாக அவர்களை தேவன் தகுதிப்படுத்தினார். டிஎல் மூடி என்பவர் சாதாரண கல்வி பெற்ற மனிதராக இருந்தாலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்த அனைத்து மாணவர்களுக்கும் ஊழியம் செய்யும்படியாக தேவன் அவரை தகுதிப்படுத்தினார். ஆனால் தேவன் பவுலை புறஜாதியாரிடத்திற்கும் பேதுருவையும் யோவானையும் யூதருக்கு பிரசங்கிக்க தகுதிப்படுத்தினார். தேவன் கலாத்தியரிடையும் நம்மிடையும் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை பவுல் கலாத்தியர் 1-2 அதிகாரங்களில் கூறியுள்ளார். இந்த 2 அதிகாரங்களிலும் புரட்டப்பட்ட சுவிசேஷத்தை, அதாவது வேறொரு சுவிசேஷத்தை பற்றிய பிரச்சனையை கூறுகிறார். கலாத்திய நாட்டில் ஏற்கனவே பவுல் தாம் பிரசங்கித்த சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷம் இல்லை என்று கண்டிப்பாக கூறுகிறார். மேலும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆதலால் இந்த ஒரே ஒரு சுவிசேஷம்தான் உண்டு என்று பவுல் முழு நிச்சயமாக கூறுகிறார். நான் ஏற்கனவே சொன்னபடி பவுல் தம் சொந்த கைப்பட கலாத்தியருக்கு எழுதினார். மற்ற நிருபங்கள் எல்லாம் அவர் கூற அவருடைய உதவிக்காரர்களால் எழுதப்பட்டது. ஏனென்றால் அவருடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது அவருடைய கண்களில் உள்ள பலவீனமாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் மற்ற நிருபங்களில் எல்லாம் அவருடைய உதவிக்காரர்கள் எழுதினார்கள். கலாத்திய நாட்டில் உள்ள பிரச்சனைகளை அறிந்த மாத்திரத்தில் அதை குறித்து மிகவும் வேதனைப்பட்டபடினாலே பவுல் உதவிக்காரர் வரும் வரையில் பொறுத்திருக்க கூடாமல், கண்களும் தெளிவாக தெரியாதபடினாலே தாமே தம்முடைய கைப்பட பெரிதான எழுத்துக்களால் எழுதியிருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை குறித்ததான ஒரு முன்னுரையைத்தான் இதுவரை கற்று வந்திருக்கிறோம். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை போன்றே கலாத்தியருக்கும் எழுதினார். ஆனால் கலாத்தியருக்கு நிருபம் எழுதும்போது சற்று உணர்ச்சி பொங்க கோபத்துடன் எழுதினார். ஏனென்றால் பவுல் ஏற்கனவே பிரசங்கித்த உண்மையான சுவிசேஷம் புரட்டப்பட்டு வேறொரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த நிருபங்கள் எல்லாம் எப்பொழுது எழுதப்பட்டது என்றோ அல்லது எவ்வாறு வேதாகமத்தில் வரிசைப்படுத்தப்பட்டது என்பதையோ தெளிவாக கூற முடியாது. வேத நிபுணர்கள் பவுல் எப்பொழுது இந்த நிருபங்கள் எழுதினார் என்பதை தெளிவாக அறிந்திராவிட்டாலும் அவர்களுடைய ஆராய்ச்சி மூலம் அவர் 3ஆம் முறை பிரயாணம் பண்ணுகையில் எழுதியிருக்கக்கூடும் என்று கூறியிருக்கிறார்கள். ஒருவேளை அவர் பிலிப்பி பட்டணத்திற்கு சென்றிருந்த போதோ அல்லது எபேசு பட்டணத்திற்கு சென்றிருந்த போதோ அல்லது கொரிந்து பட்டணத்திற்கு சென்றிருந்த போதோ எழுதியிருக்கலாம். பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயாதிபதிகள் புத்தகத்தோடு கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை ஒப்பிட்டு பார்த்தோமானால் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள வேறொரு சுவிசேஷத்தையும் அதனுடைய விளைவுகளையும் காணலாம். அது மிகவும் பயங்கரமானதாக காணப்படுகிறது. நாம் வேத வசனத்தை போதிக்காமல் வேறொரு சுவிசேஷத்தை ஏன் போதிக்க வேண்டும்? தேவ மனிதர் ஒருவர் சபையில் அநேக பிரச்சனைகள் காணப்படுகிறது. அதில் கல்வி சாலையில் படித்துக் கொண்டிருக்கிற, தேவனுக்கென்று முற்றிலும் தன்னை அர்ப்பணித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு வாலிபனை வேறொரு சுவிசேஷத்தை கூறி வழி விலக செய்வது மிகவும் பெரிய பிரச்சனையாகவும் பாவமாகவும் இருக்கிறது என்று கூறுகிறார். இதுவே பவுல் கலாத்தியருக்கு கூறுகிற முக்கிய செய்தியாகும். நாம் பவுல் அறிவித்த ஒரே ஒரு சுவிசேஷத்தையும் கலாத்தியருக்கு அறிவிக்கப்பட்ட புரட்டப்பட்ட சுவிசேஷத்தையும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நிருபங்களில் உள்ள 6 அதிகாரத்தையும் நன்றாக வாசிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியானது பவுலனுடைய கருத்துக்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும்
அறிந்து கொள்ள உதவியாயிருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. தேவன் படிப்பறிவு மிக்க பரிசேயரான பவுலை எருசலேமில் உள்ள வேத பாரகர் மத்தியிலோ சனகரிப் சங்கத்திலோ உபயோகப்படுத்தவில்லை. மாறாக புறஜாதிகள் மத்தியில் அனுப்பினார். இன்று நாம் நம்மை குறித்து ஒரு கற்பனையோடு வாழ்கிறோமா? அல்லது தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமாயிருக்கிறோமா? தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் நம்மை தேவையுள்ள இடத்தில் உபயோகிப்பார். அன்பர்களே, இன்றைய நாளில் தேவனுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் கடிதங்கள் எங்களுக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுக்கிறது. எனவே தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.